ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஏரியா சண்டே ஸ்கூல் சக்தி நகர்லேருந்து இப்போ குட்டீஸ்லாம் வந்து நமக்காக டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது, வானத்திலே இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ, அடடா அடடா, இது என்ன அற்புதமோ. சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு நாட்டு குடியில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறு நாட்டு குடியில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. மண்ணின் பூ போல கண்ணின் மணியாக விண்ணின் திருமைந்தன் பிறந்தாரையா. கருணை உருவாக மரியின் மகனாக இறைவன் நமக்காக பிறந்தாரையா. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட, உண்மை பேரன்பு மனசெல்லாம் மகிழ்ந்தோட. அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட, உண்மை பேரன்பு மனசெல்லாம் மகிழ்ந்தோட. நீதி நிலைத்திட நேர்மை செலுத்திட இயேசு நம் உள்ளம் வந்தாரையா. வன்முறை இல்லாத நன்முறை அன்போடு ஒன்றாய் நாம் எல்லாம் வாழ்வோம் ஐயா. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. வாங்க ஆடுங்க, தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா. அப்படிங்க தனே தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா. ஐ ஐ ஐ தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா, தான தந்தானா தான தந்தானா. ஐ கை 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 தா. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜென்னா அடுத்து என்ன ப்ரோக்ராம் ஜென்னா? அதுவானா நம்ம ஏரியா சண்டே ஸ்கூல் பசங்க இன்னொரு சண்டே ஸ்கூல் பாட்டு கூட நம்மளுக்கு பாட போறாங்க. ஓ, இன்னொரு பாடு ஏரியா சண்டே ஸ்கூல்ல இருந்து. ஆமா. ஓகே ஓகே, கேட்போம் 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 கேட்போம். படியில்லாம மாடி மேல ஏற முடியுமா, அடியில்லாம உருப்படியா மாற முடியுமா,
படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்றிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கற்றிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு. கீழ்ப்படிந்தால் பெற்றோருக்கு. கீழ்ப்படிந்தால் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்தால் வெற்றியிலே நான் பெற்றிடுவேனே. கீழ்ப்படிந்தால் வெற்றியிலே நான் பெற்றிடுவேனே. ஓகே, சூப்பராக நம்ம ஏரியா சண்டே ஸ்கூல் பசங்க அழகாக கீழ்ப்படிதல் பற்றி நம்மளுக்கு ஒரு சாங் பாடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அண்ணா என்ன நடக்க போகுதுண்ணா? அடுத்து இதோ பாருங்க, நம்ம குட்டீஸ், நம்ம சண்டே ஸ்கூல் குட்டீஸ் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம அழகான ஒரு டான்ஸை நம்ம பண்ணி காட்ட போகிறோம். வாவ், சூப்பராக வந்து ஒரு கிறிஸ்மஸ் வைப்ஸோட குட்டீஸ்லாம் நமக்கு டான்ஸ் ஆடி காமிச்சாங்க. என்ன சிரிச்சிட்டே வர? அதுவாண்ணா, நான் பின்னாடி போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க என்னதோ பாவ முட்டைன்ற ஒரு நாடகத்தை பண்ண போகிறாங்களாண்ணா. பாவ முட்டையா? காது எங்கே வச்சிருக்காது? பாவ மூட்டை. ஐயோ சாரிண்ணா, காது தவறு விழுந்துச்சு. சரி, ஓகே ஓகே. பாவ மூட்டைன்ற தலைப்பில் நம்ம ஒரு நாடகத்தை பார்க்கலாம். காட்சி 1, ஜான் ஹவுஸ். டிக் டிக். ஹாய்டா மச்சான், வாங்கடா. எப்படிடா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நாளைக்கு ஒரு ட்ரிப் போலான்னு இருக்கோம். நீ வரியாடா? இல்லடா, என்னால் வர முடியாதுடா. ஏன்னா நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அம்மா சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்யணும்டா. என்னால் வர முடியாதுடா. போய் சொல்லிட்டு வாடா. இல்லடா, பைபிளில் பொய் சொல்லக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், திருடக்கூடாதுன்னு ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருடா. உனக்கு ஒரு பொருள் வேணும்னா நீ யார்கிட்டடா கேட்ப? அப்படியா மச்சான்? எனக்கு ஒரு பொருள் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்பேன்டா. எங்கள் அம்மா அப்பா வந்து நீ ஏசப்பாட்ட போய் கேளு, ஏசப்பா அவனுக்கு தருவார் அப்படி எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்கடா. அதேமாதிரி நானும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாட்ட போய் கேட்பேன்டா. ஏசப்பா எனக்கு கொஞ்சம் பொறுமையாக தருவார், ஆனால் நான் கேட்டதோட பல மடங்கு அதிகமாக தருவார்ரா. இதுவே எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்தா அந்த பொருளை பார்த்துட்டு அதை கடகடன்னு ஓடி போய் லபக்குன்னு எடுத்து கடகடன்னு திருடிட்டு வந்துடுவேன்டா. அப்படியாடா? அன்று இரவு ஜான் தூங்காமல் இரவு முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தான். தன் நண்பர்களோடு வெளியே போக தன் அம்மா பாப்பா கிட்டே பொய் சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருந்தான். மறுநாள் காலையில்
தன்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக தன் நண்பர்களோடு வெளியே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது திடீர் மொபைல் ஷாப்பில் தனக்கு தேவையான ஒரு மொபைலை திருடி கொண்டு தன் வீட்டுக்கு சென்று மிகவும் சந்தோஷமாக தான் உருகி கொண்டிருந்தான். காட்சி 2. ஜான் ஹவுஸ். ஜான் படுத்து உறங்கி கொண்டிருந்தான். காலையில் எழுந்தவுடன் தனக்கு ஒரு பெரிய மிகவும் அதிர்ச்சியாக அவனுக்கு காணப்பட்டது. ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய மூட்டையா இருக்கு? ஐயோ வலிக்கே, அம்மம்மா வலிக்கே, என்னால தாங்க முடியலையே. என்னை பெத்த ஆத்தா, என்னை தூக்கி வளர்த்த தாத்தா, நீங்க யாரும் என்னை காப்பாற்ற வர மாட்டீங்களா? ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னால தூக்க முடியலையே. இவெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறானே, ரொம்ப வெயிட்டா இருக்கே, தூக்க முடியலையே. ரொம்ப வெயிட்டா இருக்கே. என்ன இங்கே இவ்வளோ பெரிய பயில்வான் இருக்கு, இங்கே நின்று இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. அண்ணா பயில்வான் அண்ணன், நீங்கள் தான் இந்த ஊரில் பலவான் அண்ணன். உங்களை பார்த்ததில்ல, இன்னைக்கு ரொம்ப திருநாள் அண்ணன். அண்ணா பயில்வான் அண்ணன், என்னோட முதுகில் இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குண்ணே, அதை நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு அவுத்து வைக்க உதவி செய்யுங்கண்ணே, ரொம்ப வெயிட்டாக இருக்குண்ணே. இந்த மூட்டைலாம் சுண்டு வரல சுற்றி தூக்கி போட்டுருவேன். இழுப்போம். டேய் விட்றா, அப்போ தானே இழுக்க முடியும். விட்றா, வர மாட்டேங்குது. கிட்ட என்ன சொல்லி தப்பிக்கலாம்? தம்பி பார்த்தீங்கன்னா நான் காலையில் எப்பவுமே 50 மூட்டை 100 புஷ்அப்ஸு 5 கிலோ கறி சாப்பிடுவேன்ப்பா. இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கு. நான் அதெல்லாம் சாப்பிட்டு வந்து உனக்கு இறக்கி வைக்கிறேன்ப்பா. ஐயோ, பயில்வான் வந்து இந்த மூட்டையை இறக்கி வைப்பாருன்னு பார்த்தோமே, ஆனால் அவர் என்னை பாதிலே கை விட்டுட்டு போயிட்டாரே. ரொம்ப வலிக்குதே, என்னால் தாங்க முடியலையே. அங்கே தூரத்தில் யாரோ வரா மாதிரி இருக்கே, அங்கே தூரத்தில் வர்றது நம்ம டாக்டர் மாதிரியே இருக்கே. அவர் வந்தாருன்னா நம்மளோட மூட்டையை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போயாச்சு இறக்கி வச்சிருவாரு. என்னாச்சு தம்பி, ஏன் ரோடு ஃபுல்லாக கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கா இல்லை ஏதாச்சும் நோய் இருக்கா? ஐயா டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்லை, குக்கரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லை. என்னோட முதுகில் இவ்வளோ பெரிய மூட்டை இருக்கு ஐயா. ஐயா அதை இறக்கி வைக்கிறதுக்கு அதை இறக்கி வைக்க நடுவில் பயில்வான் வந்தார், அவர் பாதியிலே என்னை கை விட்டுட்டு போயிட்டார் ஐயா. நீங்கள் தான் எப்படியாச்சும் இதை எனக்கு அவுத்து வைக்க உதவி செய்யுங்க ஐயா. இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண போதா? அந்த ஆப்ரேஷன் வெறும் 10 லட்சம். என்னது 10 லட்சமா? நானே 10 பைசா கூட வழி இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட போய் 10 லட்சம் கேட்டா எப்படி டாக்டர் ஐயா? ஐயோ வலிக்குதே, ரொம்ப வலிக்குதே. டாக்டரும் நம்மளை காப்பாற்றுவாருன்னு பார்த்தோம், ஆனால் அவரும் நம்மளை பாதியிலே கை விட்டுட்டு போயிட்டாரே. ஐயோ வலிக்குதே, வலிக்குதே, வெயிட்டாக இருக்கே. என்னப்பா ஆச்சு உனக்கு? அண்ணா அதுவும் அண்ணா, என்னோட முதுகில் இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குண்ணே, அதை இறக்கி வைக்க பயில்வானு டாக்டர் இவங்க எல்லாம் வந்தாங்கண்ணே, அவங்களால இறக்கி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு பாதிலே கை விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. அண்ணா நீங்கள் தான் இதை எப்படியாச்சும் இதை இறக்கி வச்சு நீங்கள் காப்பாற்றணுண்ணே. தம்பி நீங்கள் கவலைப்படாங்கப்பா. இந்த ஊரில் நான் ஒரு பெரிய கறிக்கடை வச்சுக்கேன் தம்பி. இந்த பின்னாடி இருக்கிற மூட்டைய தோலை நைஸா உரிச்சு மேலே இருக்கிற அவலத்தையும் அழகா கொட்டி பீஸா சிங்கிள் பீஸா உங்களுக்கு அப்படியே அழகா கொடுத்துடுறேன் தம்பி. நீ கவலை மட்டும் படாங்க தம்பி. ஐயோ என்னை வெட்ட போறீங்களா? என்னை வெட்டுறதுக்கு நான் என்ன கோழியா இல்லை ஆடா? ஐயோ என்னை ஆளை விடுங்க சாமி, நான் தூக்கிட்டே போயிடுறேன். ஐயோ ரொம்ப வலிக்குதே, இவரும் என்னை பாதிலே கையை விட்டுட்டு போயிட்டாரே, வலிக்குதே, தாங்க முடியலையே. ஐயோ ரொம்ப வலிக்குதே. காட்சி 3. ஜான் அவன் பாவ மூட்டை தன் முதுகில் சுமந்து கொண்டு தெருவழியில் நடக்கும்போது
சர்ச்சில் தேவாலயத்திலிருந்து சென்று கொண்டிருந்த சில அண்ணமார்கள் அவன் நேரில் பார்த்து சந்திக்கிறான். தம்பி என்னாச்சு தம்பி? அண்ணா அதுவாண்ணே, நான் என்னோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய பாவம் பண்ணேண்ணே. அந்த பாவத்தெலாம் நான் நிறைய பண்ணதுனால மறுநாள் எழுந்து பார்த்தா என்னோட முதுகில் இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குண்ணே. அந்த மூட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்குண்ணே. நடுவில் அதை இறக்கி வைக்க பைல்வான், டாக்டர், கறிக்கடைக்காரர் எல்லாரும் வந்தாங்கண்ணே. அவங்க எல்லாரும் நான் பாதியிலே கைவிட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. அவ்வளோதான், என்னோட வாழ்க்கையே போயிடுச்சுண்ணே. நீங்கள் தான் நான் எப்படியாச்சும் இதை இறக்கி வைக்க எனக்கு உதவி செய்யணுண்ணே. தம்பி கவலைப்படாதீங்க தம்பி. மொப்பேட்டில் ஒரு இடம் ஏஜி சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே பாஸ்டர் இருப்பார். நீங்கள் செஞ்ச எல்லா தப்பையும் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு வாங்கிக்கோங்க தம்பி. அப்படியாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நான் முதல்ல அங்கே போகிறேண்ணே. தேவாலயத்துக்கு போகிறான் ஜான். பாஸ்டர் சந்திக்கிறான். பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் தான் ஜான். பிரைஸ் லார்ட். என்னாச்சு தம்பி உனக்கு? பாஸ்டர் அதுவோ பாஸ்டர் நான் என்னோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய பாவத்தெல்லாம் செஞ்சு மறுநாள் எழுந்து பார்த்தா என்னோட முதுகில் இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குது பாஸ்டர். அந்த மூட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்குது பாஸ்டர். அது நடுவில் இறக்கி வைக்கிறதுக்கு பைல்வான், டாக்டர், கறிக்கடைக்காரர் இவங்க 3 பேரும் வந்தாங்க பாஸ்டர். அவங்க எல்லாரும் நான் பாதியிலே கைவிட்டுட்டு போயிட்டாங்க பாஸ்டர். ரொம்ப வெயிட்டாக இருக்குது பாஸ்டர். என்னால் இது தூக்கவே முடியல பாஸ்டர். நீங்கள் தான் எப்படியாச்சும் உதவி செய்யணும் பாஸ்டர். கவலைப்படாத தம்பி, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. ஏசப்பா கிட்ட முழங்கால் படிட்டு உன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டு ஜெபிங் தம்பி. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அப்படியா பாஸ்டர்? ஓகே பாஸ்டர். வருத்தப்பட்டு பானம் செய்கிறே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாத தருவேன். ஐயோ, இது என்னோட முதுகில் இந்த மூட்டை காணாமல் போயிடுச்சு. ஐயோ ஏசப்பா, ரொம்ப நன்றி ஏசப்பா. ஐயோ ஏசப்பா, என்னோட மூட்டையை அவுத்து வச்சிட்டாரு ஏசப்பா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. தேங்க்யூ. வாவ், சூப்பராக நம்ம ஸ்கிட் பண்ணி காமிச்சாங்க. என்ன நிறைய கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை இருந்துச்சுன்னா நீ என்ன கற்றுக்கிட்ட? அதுவாண்ணா, நம்ம கஷ்டங்களை எல்லாத்தையும், நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட போய் நம்ம சொன்னால் நம்மளுக்கு விடுதலை, சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும்ண்ணா. இதுதானே நான் இந்த ஸ்கிட்லேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாடி மேலே ஏற முடியுமா? அடியில்லாம உருப்படியா மாற முடியுமா? படியில்லாம மாடி மேலே ஏற முடியுமா? அடியில்லாம உருப்படியா